الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذوا بحكم إيابتي عن حكمكم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த நல்ல பொழுதில் அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற இந்த நல்ல தருணத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சபைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறப்பான ரபியுல் அவ்வல் பிறை 12 பொதிந்திருக்கிற இந்த உன்னதமான நல்ல நாளில் ஆங்கில தேதியின் அடிப்படையிலேயும் சரியாக ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிற இந்த நல்ல வேளையில் உலகத்தில் வந்தவர்களில் கற்றவராக மாத்திரமே, ஒரு ஆசானாக மாத்திரமே அனுப்பப்பட்ட பேராசான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது சால பொருத்தமானது. அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசிரியராக அனுப்பப்பட்ட அன்னலாரை குறித்த தகவலை தருகிற பொழுது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. الله سبحانه وتعالى உம்மீயின்களாகிய எழுத படிக்க கற்றுக்கொள்ளாத அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த மக்களுக்கு அவன் ரசூலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அவர்களிலிருந்தே அந்த ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பினான். அவர்கள் செய்த பணிகள் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வேத வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். வயுஸக்கீஹிம், அந்த உம்மீயினான சமுதாயத்தை அவர்கள் செதுக்கி சீர்படுத்தினார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இறைமறை வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். உம்மீயின் என்று சொல்கிற பொழுது
இருவேறு பொருள்களை அறிஞர்கள் நமக்கு தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனால்தான் அந்நபியுல் உம்மி என்ற பெயர் அவர்களுக்கு ஆனது. உம்மியின் அப்படிங்கிறதுக்கு எழுத படிக்க தெரியாத என்ற ஒரு அர்த்தத்தை அவர்கள் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக உம்மி என்று சொல்கிற பொழுது அரபுல உம்மு அப்படின்னா தாயின்னு அர்த்தம். தாய்க்கு உம்முன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் சில வழக்குகளில் அது அரபு மரபு சொல் அப்படியே வந்ததால் உம்மா என்கின்ற அந்த வாசகம் இருக்குது இல்லையா. சில ஊர்கள்ல தாயார அம்மான்னு சொல்லுவாங்க, உம்மான்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா உம்மா எல்லாமே அலிஃபு மீம் அது வந்தது இல்லையா. சில பேர் அலிஃபுக்கு பேஷ போட்டாங்க உம்முன்னு சொல்லிட்டு, சில பேருக்கு அலிஃபுக்கு ஜபர போட்டாங்க மேல அம்மா அப்படின்னு சொல்லி. எல்லாம் அங்கேயிருந்து வந்தது, அரபு மரபுல இருந்து பிரிந்து வந்தது தான் அம்மா உம்மா அப்படிங்கிறது எல்லாமே. அப்ப அந்த உம்மி அப்படிங்கிறது உம்முல் குராவை குறிக்கும். நகரங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிற உம்முல் குரா, பட்டணங்களுக்கெல்லாம் தாய்மை பட்டணமாக இருக்குது. எது? மக்காத்துல் முக்கர்ரமா. அதுதான் உம்முல் குரா அப்படிங்கிற அந்த பெயரை கொண்டது. உம்முல் குராவை கொண்டவர்கள் என்பதை காட்டுவதற்கு அல் உம்மியி அப்படிம்பாங்க. நம்மளெல்லாம் சொல்வதாக எந்த நாம மதராஸ் பட்டணத்தை சார்ந்தவர்கள் என்றால் மதராசி அப்படிம்பாங்க. மிஸ்ர்ல உள்ளவங்களை சொல்றதா இருந்தா மிஸ்ரி அப்படிம்பாங்க. சவுதி அப்படிங்கிறாங்கல்ல, இப்ப அது மக்கி மதனி அப்படின்னு வருதுல்ல. அந்த மாதிரி உம்மி அப்படின்னா உம்முல் குராவை சார்ந்தவர்கள் அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த பெயர் தான் வழங்கப்பட்டது, அல் உம்மி அப்படின்னு சொல்லி. இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த சமூகத்திலிருந்து அவன் எடுத்தான்னு சொன்னா அல் உம்மியின், அந்த சமூகத்திலிருந்து அல்லாஹு தஆலா எடுத்தான். அது ஆரம்ப காலம் அப்படி இருந்ததுனால, பொதுவாக அப்படி ஒரு தாயிலிருந்து வருது, எதை படிச்சுக்கிட்டா வரும்? ஒண்ணும் படிக்காது, ஒண்ணும் தெரியாது. இப்ப அல் உம்மி அப்படிங்கிறத அந்த விவரத்தை வச்சு அந்த பொருளை கொடுத்தாங்க. அடிப்படை அர்த்தம் இதுதான், அந்த உம்முல் குராவை சார்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுது இன்னமா புஇது முஅல்லிமா அப்படின்னா, உலகத்தில் யாரும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லல. எத்தனை நபிமார்கள் வந்தாங்கல்ல, எந்த நபிமாரும் அல்லாஹ் தஆலா என்ன ஆசிரியரா தான் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லல. ஆனா அவர்கள் வந்த பின்பு அதை செவ்வனே செய்து முடித்தார்கள். ஆசிரியர்களாகத்தான் தன்னை அடையாளப்படுத்தினார்கள். ஆனால் பிரகடனப்படுத்தியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கைகளை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அவர்கள் இங்கு வந்தும் அறிந்து கொண்ட செய்திகள் உண்டு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த உலகத்தில் எந்த ஆசிரியரும் கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எங்களோட பிறந்து எங்களோட வளர்ந்ததை நாங்கள் கண்கூடாக கண்டோம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒத்த வயசு ஆளு. ஒளித்த வீணா வனஷாத பைனா ஆயோனினா, எங்க கண்காண தாங்கள் வளர்ந்தீர்கள், எங்களோடு பிறந்தீர்கள். இப்படிதான் வளர்ச்சி அடைந்தது. நம்ம கிட்ட பாலிய சிநேகிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பாலிய சிநேகிதர்கள் இடையில நிறைய சிநேகிதங்கள் கிடைக்கும், நிறைய நட்புகள் கிடைக்கும். ஆனால் நாம் பிறந்த இடத்திலேயே பிறந்து நம்மோட பாலர் உருவத்திலிருந்து வளர்ந்து கூடவே இருந்த, ஆடைகள் சரியாக அணியாத காலத்தில் இருந்து தொடர்ந்து வருகிற நட்புகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது பாலிய சிநேகிதர்கள் சொல்லுவாங்க. இடையில் வர நட்புகளுக்கு வேண்டுமானால் இவருடைய முழு சமாச்சாரம் தெரியாம இருக்கலாம். ஏன், இவர் இடையில சந்திச்சவர், அவருக்கு முழு சமாச்சாரம் தெரியாது. ஆனா பாலிய சிநேகிதருக்கு முழு சமாச்சாரமும் தெரியும், நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட பாலிய சிநேகிதர் யாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அவ சொல்றாங்க, எங்களோட பிறந்தியோ, எங்களோட சேர்ந்துதான் வளர்ந்தியா, ஆனா உங்களுடைய நடவடிக்கைகள் மாத்திரம் யாரிடமிருந்தும் எடுக்கக்கூடியதாக,
மிக அழகாக நேர்த்தியாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு தருணத்திலும் தாங்கள் இன்னும் ஒருவர் போதிக்கிற அளவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் உங்களிடத்தில் காண முடியல. இந்த பாருங்க, நீங்க இப்படி செய்யலாமே அப்படின்னு யாராவது வந்து சொல்ற அளவுக்கு இருக்கா? இந்த மாதிரி நடந்துக்கலாமே, நீங்க இப்படி பேசலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட நடவடிக்கைகள் யாராவது வந்து திருத்துகிற அளவுக்கோ, அல்லது நீங்கள் பேசுகிற பேச்சு இந்த மாதிரி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல இந்த வாசகத்தை பயன்படுத்தி இருக்கலாமே என்று அப்படி ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி இல்லையே. நமக்கெல்லாம் அந்த வாழ்க்கையில் கடந்து வந்தது தானே. பிறர் நம்மை செதுக்குகிறார்கள். அப்படி ரசூலுல்லாஹை செதுக்கியவர்கள் யாராவது உண்டா? பேச்சு வழக்குகளில் கூட ஆச்சரியமாக சஹாபிகள் சொல்வார்கள். பேச்சு வழக்கில் கூட வெளியூரிலிருந்து ஒரு தோழர் வருகிறார். அவர் ஊருக்கு என்று சில பாஷைகள் இருக்கும். தமிழகத்திலே எத்தனை பாஷைகள்? கடைக்கோடியிலிருந்து அப்படியே வந்தால், குமரியிலிருந்து பயணித்து வந்தால் சென்னை வரும் வரைக்கும் பாஷைப்படுகிற பாடு இப்படி எத்தனை பாஷை, எத்தனை விதங்கள். அந்த பேச்சு வழக்குகளில் ஒரு பேச்சு இருக்கலாம், ஆனால் அதில் வழக்குகள் வித்தியாசப்படும் இல்லையா? அந்த மாதிரி எத்தனை வழக்கு மொழிகள் இருக்கிறது. பாஷைகள் என்பது வேறு, ஒரே மொழியில் வழக்குகள் என்பது வேறு, அதனுடைய போக்கு என்பது வேறு. சென்னை எடுத்துக்கிட்டா இங்க உள்ள பாஷை தனியாவே படிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படி ஒரு ஆள் வராரு, அரபு தான், ஆனா வராரு. அவங்க ஊர் பாஷையினுடைய வழக்கு வேறு. இந்த அலிஃபுலாம்னு சேர்ந்து வரும். உதாரணமாக அல் கலம், வெறும் கலம் இருக்கும், அல் கலம் இருக்கும். அல் பிர் அப்படின்னு இருக்கும். பிர் அப்படிங்கிறது நனவு. அல் பிர் இந்த நனவான காரியம் அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்றதுக்கு அலிஃபுலாம் போட்டு சொல்லுவாங்க. அல்ஹம்து, ஹம்துங்கிறது புகழ், அல்ஹம்துனா இந்த புகழ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக்கி காட்டுறோம். இப்படி இருக்கும். அந்த வழக்கு அவங்களோட ஊர் வழக்கு எப்படின்னா, அந்த அலிஃபுலாம் வர்ற இடத்துல அலிஃபுலாம் தான் போடுவாங்க. ஆனா புலக்கிறது வார்த்தையை உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னா, மீமா உச்சரிப்பாங்க. அம்பிர், அல்பிர் வந்து அம்பிர்பாங்க. அந்த மாதிரி இந்த வழக்கு வார்த்தை வந்து புதுசான ஒன்று. அந்த ஆரம்பத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரார், சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அமினம் பிர்ரின் சியாமும் ஃபில் சஃபர் அப்படின்றார். அமினம் பிர்ரின் சியாமும் ஃபில் சஃபர் அரபுதான். ஆக்சுவலா அதை சொல்றதா இருந்தா அமினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபிஸ் சஃபர்னு சொல்லணும். நம்ம இப்ப அரபு குழந்தைல அப்படி வார்த்தையாக இருந்தா இப்படி சொல்லணும். அமினல் பிர் அஸ்ஸியாமு ஃபிஸ் சஃபர் அப்படின்னு சொல்லணும். கேட்கிற வார்த்தை அமினல் பிர்ரி நல்லதுதானா? எது? அஸ்ஸியாமு நோன்பு நோக்கிறது. எதுல? ஃபிஸ் சஃபர், சஃபர் பிரயாணத்துல. பிரயாணத்துல நோன்பு நோக்கிறது நல்லதா? பிரயாணத்தில் நோன்பு விடுவதற்கான அனுமதி இருக்கு, முகாந்தரம் இருக்கு, மார்க்கம் நமக்கு அந்த சலுகையை தந்திருக்கு. என்னென்ன காரணத்துக்காக விடலாம்னு சொல்லிட்டு இஸ்லாம் தெளிவாக சொல்லுது, நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப சஃபர்ல பிரயாணத்துல நோன்பு நோக்கிறது எப்படி நல்லதா? அவங்களுக்குள்ள ஒரு கருத்துகள் வரும் இல்லையா? அவங்க பேசக்குள்ள சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இல்லப்பா நோன்பு வைக்கிறதுதான்ப்பா நல்லது அப்படிம்பாங்க. சில பேரு இல்லப்பா விடுறது நல்லது, ஏன்னா உடல்ல கருத்துல வச்சுக்கணும், சூழல்கள் அப்படி இருக்கு, அதை கலா செஞ்சுக்கலாம், இப்படின்னு வரலாம். ரசூலுல்லாஹ் கிட்ட தெளிவு கேட்டு வந்திருக்கிறார். அவர் வந்தவர் பேச்சு வழக்கில் இதை கேட்கிறார். அமினம் பிர்ரின் சியாமும் ஃபில் சஃபர் அப்படி அந்த சொன்னதுனால வருகிடுச்சு. இவங்க கூட இருந்த சஹாபிகள், தேர்ந்த சஹாபிகளும் இருந்தார்கள், ஒளியாற்றல் கொண்ட சஹாபிகளும் இருந்தார்கள். சாதாரண காலமும் கிடையாது, அது நமக்கெல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல பெரும் சிக்கலாக அமைந்தது எதுன்னா, அந்த ஒளியுடைய அந்த இது ஆதிக்கம் சரியா செலுத்திச்சு. ஜாஹிலியா காலம்னு சொல்றோம், மொழி அறிவே இல்லாத காலமான கிடையாது. நல்லா யோசிக்கிறோம். ஜாஹிலியா காலம்னா மடமை காலம்னு சொல்றோம், ஆனா மடமை காலம்னா மொழி அறிவு இல்லாத காலமா? இல்ல. அப்படி இருந்திருந்தால் அந்த காபத்துல்லாவுடைய திரைகள்ல அவங்களோட கவிதைகள் தொங்கி இருக்காங்க. அன்னைக்கு தொங்க விட்டாங்க கவிதைகளை. ஆளுக்காது
தேர்ந்த கவிஞர்கள், அரபு புலமை கொண்டவர்கள். அந்த கவிதை தாளை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்றார். அந்த தாள் சொல்ற அன்னைக்கு இருந்ததை ஒட்டியிருப்பாங்க. அந்த திரையில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய வாசகத்தை அகற்ற வேண்டும் என்றால் அதை முழுங்கிற கவிதையா இருக்கணும், அதை சாப்பிடுற கவிதையா இருக்கணும். இதை விட இதெல்லவா சிறந்தது அப்படின்னு சான்று தரக்கூடியதாக இருக்கணும். இல்லாம சும்மா கிரிக்கிட்டு போயெல்லாம் தூக்க முடியாது. அப்போ அந்த கவிதைகளை மழுங்கடிக்கிற அளவுக்கு, அதை சாப்பிடுற அளவுக்கு சாம்பவானான கவிதை தான் அகற்ற முடியும். போட்டிகள் அப்படி நடந்துச்சு. கவிதை அந்த காபாவின் திரைகளில் அவைகள் தொங்க விடப்பட்டது. இப்ப யோசிக்கிறோம், எழுத படிக்க தெரியாத ஆட்களா அவங்க, ஒண்ணுமே வழங்காத ஆட்களா, அப்படின்னு எப்படி எழுதியிருப்பான்? எப்படி ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு இடையில போட்டிகள் வந்து இருக்கும்? அறிவார்ந்த போட்டி என்ன நடந்திருக்குல்ல. இப்ப எழுத படிக்க தெரியாதவனாம இல்ல, நல்ல தேர்ந்தவன் தானே, அதனாலதான் அப்படி போடுறான். அவ எழுத படிக்க தெரியாததால் அல்ல. இன்னைக்குள்ள காலத்தை நாம பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவு விளங்குகிறது. இன்னைக்குள்ள யாரும் படிக்க தெரியாத ஆளுக்கலாம், வாசிக்க தெரியாத ஆளுக்கலாம். ஆனா ஜாகிலியத்துக்கு கோல் வச்சுதா இல்லையா? மடமைத்தனம் கோல் வச்சுதா இல்லையா? கல்லூரிகளிலேயே கயமைத்தனம் நடக்குதா இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. படித்தவன் எவ்வளவு பெரிய புரட்டுகளில் ஈடுபடுகிறான். அவன் தான் நுட்பமா எல்லா திருட்டையும் பண்றான். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு, ஏஐயுடைய காலமாக இருக்குது. ஆனா பெரும் ஆபத்தை நோக்கி உலகம் நகர்ந்து விட்டதா இல்லையா? நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும்? பெரும் சவால்கள், சிக்கல்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்க. இல்லாத ஆளையே இருக்கிற மாதிரி காட்டிடுவான். சம்பந்தமே இல்லாத ஆளை தொடர்பு உள்ள மாதிரி காட்டிடுவான் ஏஐயை வச்சு. அவனுக்கு இவனுக்கு தொடர்பே கிடையாது, சந்தித்தது கூட கிடையாது. ஆனா அது உள்ள போடுற ஊடுருவ பார்த்தா என்னமோ ரெண்டு பேரும் கூடவே வாழ்ந்த மாதிரியே காட்டிடுறான். ஒரு நல்லவனை கூட கெட்டவன் ஆக்க முடியும், கெட்டவனை கூட நல்லவன் ஆக்க முடியும். எல்லா தவறையும் நேரடியாக செஞ்ச ஒருத்தன் இது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக என்னை அவளை தொடர்பாகி காட்டுறான், நான் அவள் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். இது இந்த அசிங்கத்திற்கு இவ்வளவு துணை போகும் என்றால் எவ்வளவு பாரதூரமான ஆபத்துகளுக்கு இது எடுத்து செல்லும். அவ ஜாகிலியா காலம் தானே. அவ ஜாகிலியாங்கிறது படிக்க தெரியாதவனுக்கு அல்ல, பண்பாடு இல்லாதவனுக்கு தான் ஜாகில்னு சொல்றது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படித்தான் ஜாகில் இருந்தான். எது? படிக்க தெரியாதவன் இல்ல, படிக்க தெரிஞ்சவனா இருந்தான். ஆனா பண்பாடு இல்லாதவன் இருந்தான், ஒழுக்க தெரியாதவன் இருந்தான். அப்படிப்பட்ட சூழல். அவ படிக்க தெரிந்த சமூகம் ரசூலை சுற்றி இருந்தது. அப்படிப்பட்ட திறமையான ஆட்கள் இருந்தாங்க. நல்லா யோசிக்கிறோம். இப்ப நான் செய்திக்கு வரானே, ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த மனுஷர் வந்தார். அமினம் பிர்ரின் சியாமு ஃபில் சஃபர் அப்படின்னாரு. சுத்தி சஹாபிகள் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன பேசுறாரு இவரு, என்ன கேட்கிறாரு, ஒன்னும் அழுக மாட்டேங்குது அப்படின்னு அவங்க எல்லாம் முடிக்கிறாங்க. அவங்களே முடிக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் அவங்களாவது யார்ட்டையாவது படிச்சாங்க? ரசூலுல்லாஹ் யார்ட்டையும் படிக்க கூட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கூலா கேட்கிறாங்க. அமினம் பிர்ரின் சியாமு ஃபில் சஃபர்னாரு ரசூலுல்லாஹ் ரொம்ப கூலா. அப்படின்னு அவர் என்ன கேட்டாரு அதே பாஷையில பதில கொடுக்கிறாங்க. என்னங்க சொல்றாருன்னு திரும்ப கேட்கல, எதை பத்தி விசாரிக்கிறான்னு யார்ட்டையும் கேட்கல, நீங்க என்னங்க சொல்றீங்க தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கல. அவர் கேட்ட கேள்விக்கு அவர் பாஷையிலேயே, அவருடைய அந்த வழக்கு மொழிகளிலேயே அப்படியே பதில கொடுக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு போனார்கள் சஹாபிகள். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய இல்மு ஞானம் இருக்குது. நீ வேணா சராசரி மனுஷன் சொல்லிட்டு போ, ரசூலுடைய தூசிக்கு கூட எவனும் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி மனுஷன் தானே நல்லா சொன்ன தாத்பரியத்தை புரியாம சில பேர் உளறிட்டு கிடக்குறான். ரசூலுடைய தூசிக்கு கூட எவனும் இருக்க முடியாது. சொன்னது யார்? சஹாபிகள் சொல்றாங்க. என்ன நாயகமே, எங்களோடு பிறந்தீர்கள், எங்களோடு வளர்ந்தீர்கள், என்ன ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறைகள். உலகில் யாரும் உங்களை செதுக்க முடியவில்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை நீங்கள் அல்லவா செதுக்குகிறீர்கள். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையை சொல்றாங்க. அல்லமனி ரப்பி, பேருண்மையை அங்கே புலப்படுத்துகிறார்கள். அல்லமனி ரப்பி, எனக்கு கற்றுத்தந்தவன் அல்லாஹ் அப்படின்னா. வஅதபனி ரப்பி, என்னிடத்தில் காணுகிற அத்தனை அவைய ஒழுக்கங்கள் எல்லாம்
என் ரப்பு எனக்கு தர்பியத்தை செஞ்சது அப்படின்னா, என்னை பண்படுத்தியது அப்படின்னா. அப்படிப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இன்னைக்கு ஆசிரியர் தினத்துல ரசூலுல்லாஹோட ஆசிரியர் யாரையும் பார்க்க முடியாது. உலகத்துல இப்படி ஒரு ஆசிரியர் யாருக்கு கிடைக்கவும் இல்லை. அபூதர் அல்-கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்ஆனில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படும். ரசூலுல்லாஹ் எங்களை எப்படி தெரியுமா விட்டுட்டு விடைபெறுகிறார்கள்? தரக்கனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா தாயிரும் யகல்லிபு ஜனாஹைஹி ஃபில் ஹவாஇ இல்லா வஹுவ யுذكرنا மின்ஹு இல்மா. ஒரு பறவை பறக்கிறது என்றால் அதன் இறகுகள் விரிந்து சுருங்கி விரிகிறதே, அந்த சுருங்கி விரிகிற அவைகளில் கூட எங்களுக்கு ஒரு ஞானத்தை எங்கள் ரசூல் எங்களுக்கு கற்று தந்து சென்றார்கள் அப்படின்னு. விமானத்தை கண்டுபிடிச்சது வேணா ரைட் சகோதரன் பேரை சொல்லிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் சொல்றாங்க, அந்த ஞானங்கள் எங்களிடத்தில் இருந்தது. உபகரணங்கள் வேண்டுமானால் அன்று வயப்படாமல் போயிருக்கலாம். இந்த உபகரணம் இருந்துச்சுன்னு சொன்னா இதை கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு அந்த அறிவு ஞானத்தை தந்துட்டு போனாங்க. சமீபத்தில் அந்த இதுகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அந்த பறவைகளை சற்று சிந்தித்தாலே அது அப்படியே பறந்து வருகிறது, நீரில் அப்படியே தன் காலை பதித்து இறக்குகிறது. அதை ஒரு ஸ்லோ மோஷன்ல போட்டு அப்படி பார்த்தா அல்லாஹு அக்பர், ஒரு விமானம் அப்படியே வந்து தரை இறங்குகிற பொழுது என்ன காட்சி அப்படி நேரடியாக எடுக்கப்படுமோ துல்லியமாக. ஆம், இங்கிருந்து தானே அதை படைத்தான், பறவை கண்டான், விமானம் படைத்தான் கவிஞர் பாடுகிறான். எதார்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் இப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செய்தியை சொல்றாங்க. எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பறவை தன் இறகை சுருக்கி விரிக்கிறதே, அதில் கூட எங்களுக்கு ஞானத்தை கற்றுத் தந்தார்கள். நாங்கள் ஒரு சமுதாயத்தினுடைய உயர்வு தாழ்வு என்பது ஒரு ஆசிரியருடைய கையில் இருக்கிறது. ஒரு சமுதாயம் சீராக இருக்கிறது என்றால் ஆசிரியர் சரியான ஆசிரியர் வாய்த்திருந்தார் என்பது அதுதான் அர்த்தம். ஏன்னா வாழ்வாதாரத்திற்குரியவர்கள் அல்ல, நன்றாக யோசிக்க வேண்டும். ஆசிரியர்கள் வாழ்வாதாரத்திற்குரியவர்கள் அல்ல, வாழ்வையை ஆதாரமாக்கி காட்டக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட சீதேவிகள். ஆசிரியர் பணிங்கிறது சாதாரண பணி இல்லை. ஆனா ஆசிரியர்கிட்ட இருக்க வேண்டிய எத்தனை குணங்கள் அத்தனையும் என் பெருமானாரிடத்தில் சால பொருத்தம். ஒருபடி மேலே சொல்ல போனால் ஆசிரியர்களுக்கு என்ன அருகதை வேண்டும் என்பதை அண்ணலாரிடமிருந்தே அலசி எடுக்க வேண்டும். உலகத்துல எந்த ஒரு தலைவராவது என்கிட்ட இருக்கிற ஆளு எல்லாருமே சரியான ஆசிரியர், என் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரொம்ப சரிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? ஆசிரியர்கிட்ட கேட்ட சொல்லுவார், இவனா ரொம்ப பெஸ்ட், ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப டேலண்ட், நான் மக்கு இருக்கு பாரு, முட்டாக இருக்கு பாருன்னு சில பேரை காட்டுவார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிட்ட இருந்த அத்தனை நபர்களையும் பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸில் இப்படியே பதியப்படும், அன்தும் கைரு அஹ்லில் அர்த். தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்தும் கைரு அஹ்லில் அர்த், இந்த பூமியில் உள்ளவர்களிலேயே சிறந்தவர்கள் நீங்கள் என்று தன்னுடைய கலாச்சாரையில் பகிர்ந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் முட்டாள்கள் இருந்தாங்க, ஆனா அது ரசூலுடைய சபைக்கு வராத முட்டாளா இருந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வை அங்கீகரித்து வந்தவர்கள் அனைவர்களையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இது. இதை விட கடந்து இன்னொரு வழி மேல ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்க்கலாம். ஹைருல் குரூன கர்னி தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும். சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்கள் என் காலத்தில் வாழுகிற இந்த தோழர்கள். அதற்கடுத்து இவர்களின் பாசறையில் பயிலுகிற தாபிகள், அதற்கடுத்து அவர்களின் பாசறையில் பயிலக்கூடிய தபவு தாபிகள் என்று இந்த 3 நூற்றாண்டுக்குரிய மாணவர்களை செதுக்கிய சிறந்த பேராவல் கொண்ட பேராசான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் தலைமுறையிலே அவனை சரியா சொல்ல முடியாததான் ஆசிரியர் பார்த்திருப்போம். ஆனால் 3 நூற்றாண்டுகளும் என் மாணவர்கள் மாத்திரம் அல்ல, என் மாணவர்களிடத்தில் கற்கக்கூடியவர்கள், அந்த மாணவர் அவர்களிடத்தில் கற்கக்கூடியவர்கள், இந்த 3 தலைமுறை மாணவர்களும் சிறந்தவர்களாக நான் அடையாளப்படுத்துகிறேன் என்று சொல்ல முடிந்தது என்றால் இவர்களை விட பேராசை யாரையாவது பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட உயர்ந்த ஒட்டுமொத்த அடிப்படை ஆசான் அல்லாஹ்வே தன் ஆசிரியர் அறிமுகப்படுத்துவான். அதனால்தான் எக்கரான்னு ஆரம்பிச்சான்.
சீர்படுத்த வேண்டும் என்றால் சிந்தனை தெளிவு வேண்டும். சிந்தனை தெளிவுக்கு கல்வி அறிவு வேண்டும். எவ்வளவு படியுங்கள் என்று ஆரம்பித்தான். அல்லமல் இன்சானம் ஆலம் யாலம்னா அல்லமல் குர்ஆன் அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாம் கற்றுக் கொடுப்பவன் ஆசானாக அல்லாஹ் இருந்தான். அந்த ரப்பு சொல்றான், இந்த மாணவருக்கு ஒரு சான்றை கொடுக்கிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம். நாயகமே, என்ன அழகான குணத்தில் தாங்கள் இருக்கிறீர்கள், எவ்வளவு அழகான மகத்தான குணத்தில் தாங்கள் இருக்கிறீர்கள். சொல்வது யார்? ஒட்டுமொத்த ஆசான் சொல்கிறான். இந்த அற்புதமான மாணவரை பார்த்து, இன்னக்க நீங்க எப்படிப்பட்ட ஆள், அலா குலுகின் அதீம், என்ன அழகான குணம் உங்களோட குணம். இந்த குணம் யாருக்கிட்டையும் வராது. ஏன்னா அதை நிறைச்சு அனுப்பப்பட்டிருக்கு, அல்லாஹ்னால் நிறைச்சு அனுப்பப்பட்டிருக்கு. ஆம், தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, தன்னை ஏற்பவர்களுக்கு கூட சிந்தனை செலுத்தியவர்கள். தன்னை ஏற்றுக்கொண்டவர்களின் பக்கம் கூட சரியாக சிந்தனை செலுத்த மாட்டார்கள். ஆனால் தன்னை இனிமேல் ஏற்பார்களே, உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்ட காலம் இருந்துச்சான்னு கேட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்ட காலம் இருந்துச்சா? உகதுல அவங்க பல்லெல்லாம் உடைஞ்சிச்சு, உகதுல ரொம்ப பெரிய சங்கடப்பட்டியும் ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அதை விட சிரமமான காலம் இருந்துச்சுன்னாங்க. என் சமூக மக்களை கொண்டு, அது பிள்ளைகளை கொண்டு கற்களை கொடுத்து என்னை அடிக்க சொன்ன தாயிஃபின் நிகழ்வு இருக்கிறது. அதுதான் நான் பட்ட கஷ்டத்தில் ரொம்ப பெரிய கஷ்டம். ஆமுல் ஹுசனில் ஏற்பட்ட பாதிப்பு. தனக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஆயிஷா அபூ தாலிப் அவர்கள் தன்னோடு துணை நின்று மிகவும் வலிமையாக எல்லாத்தையும் வாரி வழங்கி ஆயிஷா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் வஃபாத்தான பின்பு அதை தொடர்ந்தே தாயிஃபு செல்கிறார்கள். அந்த தாயிஃபில் பட்ட கஷ்டம் இருக்கிறது. யார் அவர்கள்? சிலைகளாகிய கற்களின் மீது பூக்களை போட்டு ஜெபித்தவர்கள். ஆனால் இன்று ஒரு பூவின் மீது கல்லை தூக்கி போட்டார்கள் என்று ஒரு கவிஞர் சொல்வார். அப்படிப்பட்ட பெருமானார் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. அந்த நேரத்தில் அமரர்கள் கேட்கிறாங்க, சொல்லுங்கள், இரு மலைகளுக்கு இடையில் வைத்து நசுக்கி விடுகிறோம் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். யா அல்லாஹ், இவர்களை அழித்து விடாதே, இவர்களை அழித்து விடாதே. இவர்களின் முதுகந்தண்டில் இருக்கக்கூடிய சுருப்புகளில் இருந்து பின்னால் ஒரு சமூகமும் என்னை ஏற்றுக்கொள்ளும். எனவே இவர்களை அழித்த அந்த ஊரையே நாசமாக்கிறாரே அல்லாஹ். அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன் சொல்லுகிற அந்த ஆழமான சிந்தனையுடைய ஆசிரியர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தாயிஃப் ஜொலிக்கிறது, மெழுகிறது, எவ்வளவு அழகான நகரமாகி மாறி இருக்கிறது. எம்பெருமானார் சொல்லி இருந்தால் அடையாளம் தெரியாமல் அழிந்து போயிருக்கும். எம்பெருமானின் நாவும் இன்றைய செழிப்புக்கு காரணமாக அமைந்தது. ஆம், தன்னிடத்தில் பயிலுகிற மாணவர்களையே இவன் சரி வர மாட்டான், இவனை வெளியே அனுப்பு, இவன் ஒத்து வர மாட்டான், இவனை தள்ளு. இது ஆசிரியரா? இவருக்கு பேர் ஆசிரியரா? அவன் பண்படத்தானே அங்கே வந்தான், படிக்கத்தானே அங்கே வந்தான், பின்பு எப்படி அவனை வெளியே அனுப்புவது? அப்படி அனுப்புவதாக இருந்தால் இப்படி சொல்லுகிற ஆசிரியர் தான் வெளியே அனுப்பணும். உனக்கு அந்த தகுதி இல்லை இந்த மாணவர்களை செதுக்குவதற்கு என்று. ஆனால் ரசூலுல்லாஹ் தன் மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சரிபடுத்தித்தான் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றார்கள். இறுதியாக சொன்னார்கள், அஸ்ஹாபி கன் நுஜூம், என் சஹாபிகள் வானில் மின்னும் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்கள் யாரை நீங்கள் கருவினாலும் நேர்வழி வருவீர்கள் என்று சொல்ல முடிந்த ஒற்றை ஆசான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய உன்னதமான நினைவை புரிந்திருக்கிற இந்த ரபியுல் அவ்வலில் இந்த செய்திகள் பகிரப்பட்டதில் அல்லாஹ் நமக்கு செய்த பெரும் பாக்கியம். அந்த பெருமானாரின் வாழ்வு வழிகளை சீராக எடுத்து நடக்கக்கூடிய நன்னசீவை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கீதக்குரிய பெருமக்களே, ஏற்கனவே சொன்ன அறிவிப்புகள் தான், ஆனால் அது ரொம்ப ஆம வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த சோலார் பேனல் அமைக்கக்கூடிய பணிக்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன்னெடுப்பு, அது நம்மிடத்தில் இல்லாதவர்கள் இல்லை, இருக்கத்தான் செய்கிறது. உள்ளம் சற்று இலகியும் இசைத்தும் கொடுத்து விட்டால் வலிமையான அவைகளுக்கு உங்களுடைய உதவிகள் நாளை மறுமையிலும் கூட உங்களுக்கு சாதகமாக நிற்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த பணிகளுக்காக முன்னெடுக்க இருக்கக்கூடிய அந்த பணியில் நீங்கள் உத்வேகத்தோடு பங்கெடுக்க வேண்டும். உங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக கருத வேண்டும். அதில் உங்கள் பொருளாதார பங்களிப்பை நீங்கள் தாராளமாக செய்ய வேண்டும் என்று நான் போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.